வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் சென்ட் பண்ணிட்டு வரோம். அதுல முக்கியமா இன்னைக்கு மே 29ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுல இன்னைக்கு இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கண்டிப்பா நமக்கு எக்ஸாமுக்கு வரும். இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்று கருவுறுதல் நிலை அப்படின்றது எவ்வளவா இருக்கு அப்படின்னா 2.1 இருக்கு. அப்போ ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை அடுத்த தலைமுறையிலும் குறையாமல் நிலையாக இருப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 2.1 குழந்தைகள் பிறக்க வேண்டும். அதுதான் இந்த மாற்று கருவுறுதல் நிலை அப்படின்றது, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்றது. இப்ப அது எவ்வளவு இருக்குன்னா 2.1. அப்ப தற்போது இந்தியா இந்த 2.1ல இருந்து கிட்டத்தட்ட 1.9க்கு கீழே போயிருக்காங்க. எவ்வளவு போயிருக்காங்கன்னா 1.9க்கு கீழே போயிருக்காங்க. பட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2.1 இருக்கணும். அப்ப இதுல நாடு நிலையான மக்கள் தொகையை நோக்கி நகர்வதை காட்டுகிறது. காலவாரியான சராசரி இதுல ஆண்டு மொத்த கருவுறுதல் விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 1985ல 4.6 இருந்தது, மாற்று நிலைக்கு மேல இருந்திருக்கு. 2024ல 1.9 இருக்கு, மாற்று நிலைக்கு கீழே இருக்கு. அப்ப மாற்று நிலை கருவுறுதல் விகிதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2.1 இருக்கணும். அப்ப 2.1 அப்படின்றது இல்லாம நம்ம 1.9க்கு கீழே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். இதுவே 1985ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 4.6 இருந்தது. மாநில வாரியான வேறுபாடுகள் பார்க்கும்போது தேசிய சராசரி 1.9 இருந்தாலும் மாநிலங்களுக்கு இடையான மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்றது இருக்கு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில கருவுறுதல் விகிதம் 2.1 விட அதிகமா இருக்கு. அப்ப 2.9. அப்ப இந்தியாவிலே அதிகபட்ச கருவுறுதல் விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டா பீகார். ஓகேவா? இங்க சரிவு மிக மெதுவாக தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப 2.9 இருக்கு. டெல்லி வந்து ரொம்ப குறைவு, இந்தியாவிலே மிக குறைவான கருவுறுதல் விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா டெல்லி. எவ்வளவுனா 1.2 இருக்கு. 1.2 இருக்கு. இந்த ரெண்டு டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இங்க சரிவு மிக கடுமையாக இருந்திருக்கு அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிக்கிம் காவல்துறைக்கு ஜனாதிபதியின் காவல்துறை வண்ண விருதை வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க. இதுதான் அந்த விருது. சிக்கிம் காவல்துறை 1897ஆம் ஆண்டு முதல் ஆற்றி வரும் 129 ஆண்டு கால சிறப்பான சேவையை பாராட்டி இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு இந்த மதிப்புமிக்க விருதை வந்து கொடுத்திருக்காங்க. சரி, என்னென்னு பார்க்குமா? நிகழ்வுடைய முக்கிய விவரம் பார்த்தோம்னா, விருது வழங்கியவர் யாருன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். வழங்கப்பட்ட இடம் வந்து காங்டாக், சிக்கிம்ல இருக்கக்கூடிய பகுதி. விருதுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி காவல்துறை வண்ண விருது. இந்த ஆண்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா சிக்கிம் காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்கு? சிக்கிம் காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப சிக்கிம் மாநிலம் இந்தியாவின் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், சிக்கிம் மாநிலம் இந்தியாவின் 5வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக என்ன பண்ணிருக்குன்னா மாறி இருக்கு. பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவின் முதல் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம், இலக்கை முதலில் எட்டிய மாநிலம் எதுனா மிசோரம், 100% எழுத்தறிவு. அடுத்த இடத்துல கோவா, உயர்மட்ட குழுவில் இருந்த அடுத்த ஒரு முக்கிய மாநிலம் வந்து கோவா. 3வது வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மைல்கல்லை எட்டிய 2வது மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுரா. மிசோரமுக்கு அப்புறம் திரிபுரா. கல்வித்துறையில் தொடர்ந்து சிறந்து விளங்கி இந்த இலக்கை அடைந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் 4வது இடம். இப்ப தற்போது யுஎல்எஸ்எஸ் முன்னெடுப்பின் கீழ் தற்போது இந்த மைல்கல்லை எட்டிய 5வது மாநிலம், வடகிழக்கு மாநிலங்கள்ல 3வது மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம். எது? சிக்கிம். பாருங்க, இது எல்லாமே இந்திய முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களா இருக்கு. மிசோரம் ஃபர்ஸ்ட், கோவா 2, திரிபுரா 3, இமாச்சல் 4, சிக்கிம் 5. டிஜிட்டல் கல்வி அறிவுல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா கேரளா. டிஜிட்டல் கல்வி அறிவுல யார் ஃபர்ஸ்ட்? கேரளா. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மேல பார்த்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நாட்டின் மக்கள் தொகை அடுத்த தலைமுறையிலும் குறையாமல் நிலையாக இருப்பதற்கான மாற்று கருவுறுதல் நிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2.1. ஓகே, இப்போ நம்ம 1.9 கீழே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சிட்டு வந்திருக்கோம். சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவிலே மிக குறைந்த மொத்த கருவுறுதல் விகிதத்தை பதிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா
டெல்லி. ULSS நவ்பாரத் ஷக்ஷா காரியகிராம் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் 5வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையான எழுத்தறிவை எட்டிய மாநிலங்களின் சரியான காலவரிசை எது? நீங்க தான் பொருத்தலாம். மிசோரமே, ஓகேவா? பாருங்க, மிசோரமே, திரிபுரா, சிக்கிம். அப்ப 129 ஆண்டு கால சிறப்பான சேவையை பாராட்டி சமீபத்தில் எந்த மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் ஜனாதிபதி காவல்துறை வண்ண விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிம் காவல்துறைக்கு. அப்ப ஒரு கியூக்கான ரிவிஷன் போயிடலாமா? பாருங்க. ஓகே, முழுமையான எழுத்தறிவு பெற்ற இந்தியாவினுடைய முதல் மாநிலம் மிசோரம், அடுத்த இடத்துல கோவா, 3வது திரிபுரா, 4 இமாச்சல், 5 வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம். ஓகேவா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் மதிப்புமிக்க ஒரு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருது அப்படின்னா காவல்துறை வண்ண விருது. எந்த மாநில காவல்துறை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம் மாநில காவல்துறை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, பீகார் இந்தியாவிலே அதிகபட்ச கருவுறுதல் விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார் 2.9, டெல்லி 1.2 மிக குறைவான கருவுறுதல் விகிதம் வச்சிருக்கு. இப்ப மாற்று கருவுறுதல் விகிதம் 1985 4.6 ஆகும், 2024 1.9 இருந்திருக்கு. ஓகே, இப்ப மாற்று கருவுறுதல் விகிதம் இந்தியாவில் தற்போது 1.9 இருக்கு. எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டா 2.1 வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருந்திருக்கும். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். எக்கனாமிக்ஸ் ரீதியா நமக்கு இந்த டாபிக் எல்லாமே நம்ம படிப்போம்.